அக்ஷய திருதியை முன்னிட்டு அதனோட ஜோதிட முக்கியத்துவத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அக்ஷயம் என்றாலே குன்றாதது அல்லது நிலைத்தது அப்படிங்கறதுதான் பொருளே. இந்த அதிர்ஷ்டமான நாள்ல சூரியனும் சந்திரனும் ரொம்பவே பிரகாசமா இருப்பாங்க. இதனால முன்னேற்றம், தெளிவு, மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நமக்கு எப்போதுமே கிடைக்கும். இந்த நாள்ல சூரியன் மேஷ ராசியிலும் சந்திரன் ரிஷப ராசியிலும் தன்னோட உச்ச நிலையில இருக்காங்க. இந்த இருவருமே தன்னுடைய பக்குவமான நிலையில இருக்கனால நமக்கு கிடைக்கிற சுபகிரக பலன்கள் அதிகமாவே கிடைக்குது. அதனாலதான் இந்த நாள் நிரந்தர செழிப்பு, நலம், ஆன்மீக வளர்ச்சியை கொடுக்க ஒரு நல்ல நாளாவே இருக்கு. இந்த நாளில் ஜோதிட ரீதியாக செய்யக்கூடிய செயல்கள்: தங்கம் வாங்குதல். அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்கம் வாங்கினால் வீட்டில் உள்ள செல்வம் மிகவும் பெருகும். புதிய முயற்சி தொடங்குதல். இந்த ஒரு நாள் அன்னைக்கு புதிய பிசினஸா இருக்கட்டும், ஒரு முதலீடா இருக்கட்டும், இல்ல வீட்டு மனை வாங்குறதா இருந்தாலுமே இன்றைய நாள் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு புதிய முயற்சி தொடங்குதல். இந்த நாள்ல ஒரு பிசினஸோ, வீட்டு மனையோ, இல்ல முதலீடு போன்ற விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்பவே நல்ல நாள். ஆன்மீக வழிபாடு தொடங்குதல். இந்த ஒரு நாள்ல ஹோமம், பூஜை போன்ற விஷயங்கள்லாம் செஞ்சாவே நமக்கு ரொம்பவே நல்லது கிடைக்கும். தானம், தர்மம் செய்தல். இந்த நாள்ல ஏழை எளியோர் மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்தோம்னா அது பல மடங்கு புண்ணியமா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆன்மீக மற்றும் கர்ம பலன்கள். இந்த நாள்ல செய்யக்கூடிய நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்ல கெட்ட விஷயமா இருக்கட்டும், அதற்கேற்ற பலன்கள் பல மடங்கு கிடைக்கும். அதனால முடிந்த வரைக்கும் பசுக்கள், ஏழைகள், பசித்தவர்க்கு உணவு அளிப்பது மிகவும் நல்லது. இந்த நாள்ல தானம், தர்மம், பித்ரு தர்ப்பணங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம தெய்வீக பலன்கள் கிடைக்கிறதுக்காக லக்ஷ்மி பூஜை, விஷ்ணு பூஜை, குபேர பூஜைகள் போன்ற பூஜைகள்லாம் செஞ்சா ரொம்பவே நல்லது. அக்ஷய திருதியில தங்கம் வாங்க முடியாதவங்க பால், உப்பு, சக்கரை போன்ற வெள்ளை நிற பொருட்களை வாங்குறது ரொம்பவே நல்லது. இந்த நாள்ல ஓம் நமோ நாராயணா மற்றும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்றது ரொம்பவே சிறப்பாகும். இந்த ஒரு நாள்ல முகூர்த்தமே பார்க்க தேவையில்ல. ஏன்னா இது சர்வ சித்தி முகூர்த்த நாளாகும். அதனால எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் கண்ணை மூடிட்டு நம்ம செய்யலாம். இது ஒரு சுப தினமாகவே இருக்கும். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது.